வரவே இல்ல. வருவாங்க, இரு பார்க்கலாம். மோனி, இவ ஏன் குழந்தை? இத சொல்ல நீங்க வெக்கப்படணும். வேண்டாம், பிரச்சனை பண்ணாத. என்ன பிரச்சனை பண்ணோம்? நீங்க பண்ணதை விடவா? இவரே சும்மா இருக்காரு, நீ என்ன? டேய் பிரகாஷ், விடுடா, பேஸ்ட் போட்டோம். என்னடா சொல்ற? உங்க மோனியை கூப்பிட்டு பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. என்னங்க, மாமாவே சொல்றாருல, அனுப்புங்க. மோனி, வா வா செல்லம். மோனி, இந்தா சாக்லேட், அம்மா உனக்கு ஆசையா வாங்கினேன். செல்லம், அம்மாக்கு உன்னை விட்ட யாருமே இல்லடா. கோர்ட்ல அம்மா வேணுமா அப்பா வேணுமான்னு கேட்டா நீ அம்மா அப்பா 2 பேரும் வேணும்னு சொல்லணும், சரியா? அப்படி நீ சொன்னாதான் என்ன உங்க கூட சேர்ப்பாங்க, இல்லைன்னா சேர்க்க மாட்டாங்க செல்லம். என்னக்கா நீ? அவ நம்ம மோனி குட்டிக்கா, நீ சொல்றத மட்டும்தான் செய்வா, இல்லடா செல்லம்? செல்லம், உள்ள கேக்கும்போது அப்பா தான் அம்மாவை வேண்டாங்கிறாரு, ஆனா அம்மாவுக்கு அப்பா வேணும்னு சொல்லணும், சரியா? செல்லம், ஏற்கனவே அவங்க கேட்டதுக்கு மம்மி டாடி 2 பேரும் வேணும்னு சொன்னல, அதே மாதிரி சொல்லணும், சரியா? அக்கா, அவ சொல்லுவாக்கா, மோனி உன்னை விட்டு கொடுக்க மாட்டா, இல்லையாடா மோனி? என்ன மோனி அமைதியா இருக்க? சரி. பாத்தியாடா, மோனி கிட்ட தேவையில்லாம என்னென்னவோ பேசுறாங்க. மோனி கோர்ட்ல ஏதாச்சும் சொன்னா உனக்கு தான் சிக்கல். விடுடா, இவன் சொல்றதெல்லாம் மோனி கேட்க மாட்டா. மோனி செல்லம், அம்மா சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோ. சரி மம்மி. வா. தைரியமா போமா. சரிங்க மேடம். எப்படி? மிஸ்டர் குமார், உங்க கேஸ் டீடைல்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. முடிவா நீங்க என்னதான் சொல்றீங்க? டைவர்ஸ் தான் மேடம் முடிவு. குமார், கணவன் மனைவியா நீங்க சண்டை போட்டுக்கலாம். உங்களுக்கு இருக்கிறது பெண் குழந்தை, நீங்க அவளை மனசுல வச்சுக்கிட்டு யோசிக்கணும். அப்படி யோசிக்கலாம் வாய்ப்பே இல்லை மேடம். நான் ஏற்கனவே சொன்னதான் இப்போ சொல்றேன். இவங்க எனக்கு ஒத்து வர மாட்டாங்க. எனக்குன்னு இல்ல, என் குழந்தைக்கும் நல்ல அம்மாவா இருக்க மாட்டாங்க. மேடம், எனக்கு இவர் மேல எந்த கோவமும் இல்ல. இவர் தான் என்ன வெறுத்து ஒதுக்குறாரு. மேடம், என்னை இவர் கூட சேர்த்து வச்சிருங்க மேடம், ப்ளீஸ் மேடம். மோனிஷா, இங்க வாமா. வா. உனக்கு அப்பா கூட போணுமா இல்ல அம்மா கூட போணுமா? எனக்கு டாடி தான் வேணும், மம்மி வேணாம். பாத்தீங்களா மேடம், குழந்தைய என்ன சொல்லுதுன்னு? கொஞ்சம் அமைதியா இருங்க குமார். ஏம்மா மம்மி வேண்டாம்? மம்மி கெட்டவங்க. பாத்தீங்களா மேடம், குழந்தை எப்படி யோசிக்குதுன்னு? இவங்கள வேணான்னு சொல்லுது. இன்னும் இந்த கவுன்சிலிங் எதுக்கு மேடம்? குழந்தைய தெய்வம் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. எனக்கு குழந்தை போதும், இவங்க வேண்டாம். மனுஷா, நீ போய் உட்காந்துக்கோ. மிஸ்டர் குமார், நீங்க அப்படி முடிவெடுக்க முடியாது. குழந்தை உங்களை வேணும்னு சொல்ற மாதிரி தான் உங்க மனைவியும் உங்களை வேணும்னு சொல்றாங்க.
அவங்க உங்க பிரிவை தாங்கிக்க முடியாம தான் அழறாங்க. என் பிரிவை தாங்கிக்க முடியாம அழறவங்க எதுக்கு மேடம் இன்னொருத்தவங்க கூட சேர்ந்து வாழணும்? என்னங்க என்ன சொல்றீங்க? கொஞ்சம் வாய மூடுறீங்களா? மேடம் சொல்ற மாதிரி உத்தமமான பொம்பளையா இருந்திருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? தனியா வீடு பார்த்து வாழ்ந்திருக்கணும். நீங்க தான் எவன் கூடயே சேர்ந்துக்கிட்டு என்னையே டார்ச்சர் பண்றீங்களே. என்ன சொல்றீங்க? ஆமா மேடம், இவங்க நம்பின்ற ஒருத்தர் கூட இருக்காங்க மேடம். ஐயோ என்னங்க? அழாம விஷயத்த சொல்லுங்க. மேடம், ஒரு பொம்பளை தனியா இந்த ஊர்ல எப்படி மேடம் வாழ முடியும்? ஆம்பளைங்க வெட்டுறவாங்களா? ஆனா நீங்க நம்பிங்கிறவரோட சேர்ந்து வாழறதா இவர் சொல்றாரே, இதுக்கு மேல நான் என்ன செய்ய முடியும்? ஐயோ மேடம், இவர் என் மேல பழிய போடுறாரு மேடம். அந்த நம்பி எனக்கு அண்ணன் மாதிரி மேடம். என் பொண்ணு மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், அந்த நம்பி எனக்கு அண்ணன் மாதிரி. மிஸ்டர் குமார், இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? எந்த அம்மாவும் தான் குழந்தை மேல போய் சத்தியம் பண்ண மாட்டாங்க. நீங்க வந்து உட்காருங்கம்மா. மேடம் மேடம், இவங்க போய் சொல்றாங்க. குமார், அவங்க தான் அவர் அண்ணன் சொல்றாங்கல்ல, அப்புறம் என்ன? நீங்க தான் அவங்கள தள்ளி வைக்கணுங்கிற ஆத்திரத்துல அவங்க மேல பழி போடுறீங்க, சஸ்பெக்ட் பண்ணி பேசுறீங்க. இது ரொம்ப தப்பு. ஒரு குடும்பத்து பொண்ணை பத்தி இப்படி அபாண்டமா பேசுறது சரியா? மேடம், இவங்க குடும்பத்து பொம்பளையே கிடையாது. இவங்க மேல நான் கொடுத்த புகார்லாம் படிச்சிருப்பீங்கல்ல, இதுக்கு மேல நான் என்ன சொல்றது? சாரி குமார், நான் எல்லாத்தையும் படிச்சிட்டேன். இப்பவே இப்படி சொல்றீங்களே, இன்னும் போக போக என்னெல்லாம் சொல்லுவீங்க? மேடம், இவங்க என்ன பொறுத்த வரைக்கும் கேடு கேட்டவங்க தான். இப்போவே இவங்க பொய் சத்தியம் தான் பண்ணிருக்காங்க. இவங்க கூட சேர்ந்து வாழறதுல எனக்கு விருப்பமே இல்ல. இன்னும் சொல்ல போனா அது அசிங்கம் நான் நினைக்கிறேன். இவங்க கூட நான் வாழவே மாட்டேன். என்ன வாழ சொல்றது முறை இல்ல மேடம். ஐயோ கடவுளே, ஐயோ. ஆமா மேடம், இவங்க நடத்த கெட்டவங்க. அந்த நம்பி பணக்காரன், அவன் பணத்துக்காக இவங்க அவங்க கூட இருக்காங்க. இவங்களை எப்படி நான் ஏத்துக்க முடியும்? அதுக்கு சான்ஸே இல்ல மேடம். மேடம், ஏங்க இப்படி அபாண்டமா பழிய போடுறீங்க? இது நல்லவா இருக்கு? நான் பாவங்க. எனக்கு ப்ளீஸ் என்ன கை விட்டுறாதீங்க. உன்னை தொட்டாலே பாவம். மேடம், நான் போய் சொல்லல மேடம். நான் தனியா எங்கேயும் போய் இருக்க முடியாதுன்னு தான் அவர் கூட இருக்கேன். அவர் என்னோட அண்ணன், என்னோட வெல் விஷர். மேடம், இவங்க அண்ணாங்கிற உறவை அசிங்கப்படுத்துறாங்க. அவர் இவங்களை டார்லிங் டார்லிங் தான் கூப்பிடுறாரு. ஐயோ மேடம், அப்படி எல்லாம் வாயை மூடு. அமைதியா இருங்க. இங்கெல்லாம் வந்து இப்படி கத்தக்கூடாது. நீங்க சொல்லுங்கம்மா. மேடம், எனக்கும் அந்த நம்பிக்கும் எந்த தப்பான உறவும் இல்ல மேடம். நான் என் பொண்ணு மேலேயே சத்தியம் மேடம், இவங்க பண்ணிருக்கேன் நடிக்கிறாங்க மேடம். மேடம், இவங்க போய் சொல்றாங்க மேடம். நம்பி உங்களை டார்லிங் டார்லிங்னு கூப்பிடுறது இல்ல? குமார், முடிவா நீங்க என்னதான் சொல்றீங்க? ஒரே முடிவுதான் மேடம். இவங்க கூட என்னால சேர்ந்து வாழ முடியாது மேடம். மேடம், எங்களை பிரிச்சிடாதீங்க மேடம். மோனி, 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 இதை எடுத்துட்டு போ மோனி. ப்ளீஸ் மோனி, எதுக்கு இவங்க ஒண்ணு அடிக்க மாட்டாங்க? எடுத்துட்டு போ. பத்திரமா இருடா என் செல்லம். மேடம், எனக்கும் அவருக்கும் டைவர்ஸ் கொடுத்துறாதீங்க மேடம். ப்ளீஸ் மேடம். அக்கா, எப்படி நடிச்சு ஏமாத்தினு பாத்தியா? அவர் சந்தேகப்பட்டு பேசினாருக்கா? அந்த ஆளு என்ன வேணா பேசட்டும், என் நடிப்பு தான் செல்லும். ஏன் கணேசா, பிளேஸ்மெண்ட்கள் மாறினாலும் நமக்கு எந்த ஐடியாவும் வர மாட்டாங்குதே. நமக்கு நேரமே சரியில்லையே. போற இடம்லாம் சொதப்புது. திருப்பதி போனா திருப்பம் வரும். ஆமா சார். அதான் திருப்பதி போலான்னு நினைச்சேன், முடியல. பேப்பர்ல கூட்டம் அலமோதுன்னு போட்டிருக்கான். எனக்கு இந்த பிரச்சனையே இல்லைங்க. வீட்டுல இருந்தபடியே பெருமாள் பிரசாதம் எனக்கு தேடி அப்படியா? வந்தா. என்ன சொல்றீங்க? நமக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தன் இருக்கான், திருப்பதியில தான் வேலை பார்க்கறான்.
பேர் நட்சத்திரம்லாம் சொன்னா தேவஸ்தானத்துல சொல்லி பிரசாதத்தை அனுப்பிச்சு விட்டுருவான். எவ்வளவு செலவாகுதோ அதை நான் அனுப்பிச்சிருவேன். அப்படியா? நல்ல ஐடியாவா இருக்க. உங்க பேர் நட்சத்திர ராசி எல்லாம் சொல்லுங்க. நம்ம பையன் கிட்ட சொல்லி நமக்கு பண்ற மாதிரி பண்ணிக்குவோம். பண்ணிடலாம் சார். அப்ப நான் வரட்டுங்களா? வா போலாம். ஏழு கட்டல வாடா வெங்கட்ரமணா கோவிந்தா 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 வெங்கட்ரமணா கோவிந்தா. சகல என்ன சகல? ஐடியா கிடைச்சிருச்சு சகல, ஐடியா கிடைச்சிருச்சு, பெருசா ஐடியா கிடைச்சிருச்சு சகல. எவனுக்காவது போன போட வேண்டியது. திருப்பதி தேவஸ்தானத்துல இருந்து பேசுறோம். உங்க பேரு நட்சத்திரம் ராசி என்னன்னு சொன்னீங்கன்னா அர்ச்சனை பண்ணி லட்டு அனுப்புறோம்னு சொல்லுவோம். அப்படியே அமௌண்ட் இவ்வளவு ஆகும் எங்க அக்கவுண்ட்ல போட்டுருங்கன்னு சொன்னோம்னா எவனா இழிச்சவாய மாட்டாங்க போயிருவான். இது ஒர்க் அவுட் ஆகும் போல தெரியுதுடா. அதுக்காக நம்ம திருப்பதிக்கு போக முடியும்? நாம என்ன முட்டாளா சகல? இத பாரு, கீழ் திருப்பதியில எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளு கடை வச்சிருக்கான். அவன்கிட்ட கேட்டோம்னா திருப்பதி தேவஸ்தானம்னு போட்ட பையன் அனுப்பி வச்சிருவான். அதுக்குள்ள லோக்கல் லெட்டர் பார்சல் பண்ணி அனுப்பிடுவோம். பார்சல் போறதுக்குள்ளார பணம் நம்ம கைக்கு வந்துரும். சகல இது தெய்வ காரியம் சகல. சகல, அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும்னு சொல்லுவாங்க. அது நின்று கொள்றதுக்குள்ளார நமக்கு 60-70 வயசு ஆயிரும். அதுக்குள்ள ஒருவேளை மண்டைய போட்டாலும் போட்டுருவோம். உதாரணத்துக்கு தான் நாட்டுல பல பேர் இருக்கானுல. மச்சான் சூப்பரா சொன்னடா. எவனாவது ஒருத்தருக்கு போன போடு சீக்கிரம். இப்ப பாரு போடு. திறமைய பாரு. போடு போடு. ஐயோ சகல, ஐயோ கடவுளே. ஹலோ, ஏடுகுட்டல வாடா கோவிந்தா கோவிந்தா. சார், நாங்க திருப்பதி தேவஸ்தானத்துல இருந்து பேசுறோம். இங்கிருந்தே உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணி பிரசாதத்தை அனுப்பிடுவோம். உங்க பேரு நட்சத்திரத்தை எல்லாம் சொன்னீங்கன்னா நாங்க இங்க அர்ச்சனை பண்ணிடுவோம் சார். ஆச்சரியமா இருக்கு சார், இதுக்கு நாங்க சேவை கட்டணமா 3000 ரூபாய் பணம் வாங்கிட்டு இருக்கோம் சார். சார், உங்க பேர் என்னன்னு சொன்னீங்கன்னா நாங்க குறிச்சுக்குவோம் சார். ஆண்டனி. என்னது ஆண்டனியா? ஆமா சார். சார், நீங்க கிறிஸ்துவரா? சார் கிறிஸ்டியன்ல தான் சார் ஆண்டனின்னு பேர் வைப்பாங்க. ஏன் சார் உங்க பேர் ஆண்டனின்னு ஏன் முன்னவே சொல்லக்கூடாது? முதல்ல கேட்டுக்க வேண்டியதானே? போன வையா. ஐயோ, ஓப்பனிங்கே சொதப்புதே. ஒரு கிறிஸ்தவருக்கு போட போட்டாப்பா. டேய் போன குடுறா. முதல்ல பேரை கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பேசணும். இப்ப பாரு. ஹலோ சொல்லுங்க. சார் உங்க பேர் என்ன? என் பேர் ராஜசேகர், ஐபிஎஸ் சூப்பரிண்டெண்டன்ட் ஆஃப் போலீஸ். சார் ராங் நம்பர். டேய் என்னாச்சு? டேய் போன போட்டா ஒரு போலீஸ் ஆபீசர் போயிடுச்சுடா. சரி, கையில எவ்வளவு பணம் வச்சிருக்க? 500 இருக்கு. கணேசா, இங்க நின்னு யோசிச்சோம்னா எந்த ஐடியாவும் வராது. வா நம்ம சிந்தனை கூடத்துக்கு போவோம். சிந்தனை கூடமா? சிந்தனை கூட இல்ல, சிந்தனை சிந்தனை கூடம். இதெல்லாம் உனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம். அதான் சந்தேகமா கேக்குறேன். வா போலாம். சரி சகல. வா கணேசா. அந்த சத்யாவும் பிரகாஷும் தான் எல்லாத்துக்கும் காரணம். கார்த்திக் நம்பி, என்னை அவங்க தான் என் லைஃப் டைம் எதிரி. அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். ஆரம்பத்துல இருந்து அவங்களுக்கு நான் எவ்வளவு செஞ்சிருப்பேன். ஆனா அவங்க என்ன விட மாட்டேன் நம்பி, விட மாட்டேன். சார் உங்க Dress எல்லாம் அயன் பண்ணி வந்துருச்சு. மாத்திக்கிறீங்களா? ஓகே. பாத்தியா, பணக்காரன் உள்ள இருந்தாலும் பணக்காரன் தான், வெளியே இருந்தாலும் பணக்காரன் தான். சார் ஒண்ணும் இல்லை சார். ஹலோ. ஒரு நிமிஷம் சார், உங்களுக்கு தான் ஃபோன். ஹலோ சொல்லு. கோர்ட்லயே வா. கார்த்திக் சார், உங்களை பார்க்க உங்க ஒய்ஃப் வந்திருக்காங்க சார். அவளை பார்க்க விருப்பம்லன்னு சொல்லுங்க. சத்யா பிரகாஷோட சேர்ந்துக்கிட்டு என்ன உள்ள வச்சோல நான் பார்க்கணுமா? முடியாதுன்னு சொல்லுங்க. போங்க. சார் உங்களை பார்க்க. என்ன காயத்ரி வந்திருக்காளா? ஆமா சார். மேடம், சார் உங்களை பார்க்க விரும்பலன்னு சொல்லிட்டாரு. என்ன
சுஜாதா, கார்த்திக்க பார்க்க வந்தியா? பாத்துட்டியா? பாத்தியாக்கா எவ்வளவு கொழுப்புன்னு? வெடடி வா. நம்பி. ஏய், என்னடி என்ன ஏமாத்தணும்னு நினைக்கிறியா? நம்பி. ஏய், வாயை மூடு. என்ன டிராமா போடுறியா? சொல்லு, டிராமா போடுறியா? கோர்ட்ல இருந்து என் ஆள் போன் பண்ணிட்டான். நீயும் நானும் அண்ணன் தங்கச்சியா? சொல்லு, நான் உனக்கு அண்ணன், நீ எனக்கு தங்கச்சியா? என்ன விளையாடுறியா? நம்பி சொத்தெல்லாம் பவர் ஆஃப் அட்டானி குடிச்சிட்டான். இனி கவலை இல்ல. நம்பிய உள்ள வச்சுட்டு ஆட்டம் போடலாம் நினைக்கிறியா? இப்போ ஒரு போன் போட்டா போதும், உன்னை வெளியில இருக்கிற ஆளுங்களை வச்சு தட்டிடுவேன். சொல்லு, தட்டவா? நம்பி நடிக்காதரி. நிறுத்துங்க நம்பி. யார்கிட்ட என்ன பேசுறீங்க? எப்பவுமே உங்களுக்கு என்ன சந்தேகப்படுறதா வேலையா? என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு கேட்க மாட்டீங்களா? போது நம்பி. இதுக்கு மேலே நீங்க என்ன சந்தேகப்படுறீங்கன்னா என்ன அர்த்தம்? என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு தானே அர்த்தம்? வினோ, பெண்ணிய வர சொல்லு. இவர் வீடு, வாசல், சொத்து எல்லாத்தையும் இவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நாம கிளம்பி போயிட்டே இருக்கலாம். போதும் நம்பி, போதும். ஒரு பக்கம் நீங்க, இன்னொரு பக்கம் ஜெயஹிந்த் விலாஸ். நான் யாருக்காக போராடுவேன் சொல்லுங்க? கோர்ட்ல அத்தனை பேருக்கு மத்தியில எனக்கு உங்களுக்கு தொடர்பு இருக்குன்னு அந்த ஆள் சொல்றாரு. நான் இல்லன்னு என் பொண்ணு மேல சத்தியம் பண்ண. எனக்கு எவ்வளவு ஆத்திரம் இருக்கும். ஏன் பின்னாடியே சுத்தி சுத்தி வந்த அந்த ஆளு அந்த வீட்டுக்காக இத்தனையும் சொல்றாரு. ஆமா, நானும் நம்பி அப்படித்தானே சொன்னா என் வீடு அம்போன்னு போயிடும். என் கனவு, இதுக்காக தான் இத்தனை நாள் நான் போராடினா சொல்லுங்க? இது நியாயமா நம்பி? சாரி காயோ. வீடு போயிடுமே நினைச்சு என் பொண்ணு மேல சத்தியம் பண்ணப்ப எனக்கு எப்படி இருந்திருக்கும்? அந்த குமார, பிரகாஷ், சத்யாவை கதறடிக்கணும்னு அந்த பொய்ய சொல்லிட்டு வந்திருக்கேன். சாரி காயோ. என்ன சார் நீங்க? அக்கா எப்ப உங்களை பார்க்க வந்தாலும் அவங்கள நீங்க அழ வைக்கிறீங்க. அவங்க உங்களுக்காக எவ்வளவு துடிச்சு போறாங்க தெரியுமா? காயோ, சொல்லுங்க நம்பி. நான் உங்களை வெளியில எடுக்க சதீஷ் குல்கர்னி, கோவிந்த் பாண்டேன்னு சுப்ரீம் கோர்ட் வக்கீலுங்களை வச்சு உங்களை வெளியில எடுக்கணும்னு வைராகியம் அலைஞ்சிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா ஆளை வச்சு என்ன தட்டிடுவேன்னு சொல்றீங்க. இதெல்லாம் எனக்கு தேவையா? கடவுளே, நான் யாருக்குமே நேர்மையா இல்லையா? சாரி காயோ. ஐ அம் ரியலி வெரி சாரி. என்ன சாரி? கோர்ட்ல நடந்தது தாங்க முடியாம ஆறுதல் கிடைக்கும்னு உங்களை பார்க்க வந்தா நீங்களும் கண்டபடி பேசுறீங்க. அண்ணன் தங்கச்சின்னு சொன்னதும் அந்த கோவத்துல பேசிட்டேன். சாரி, என்ன மன்னிச்சிரு காயோ. வருத்தப்படாத. சரி, பிசினஸ்ல எப்படி போகுது? எனக்கு பிசினஸ் விட நீங்க தான் முக்கியம் நம்பி. பிசினஸ் எல்லாம் அக்கா மேற்பார்வையில நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனா உங்களை வெளியில எடுக்கணும் தான் அக்கா துடியா துடிச்சிட்டு இருக்காங்க. சார், டைம் ஆச்சு சார். ஓகே டார்லிங், நான் பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்காத. ஏதோ ஒரு ஆத்திரத்துல பேசிட்டேன். நீ என்ன வெளியெடுக்க ஆக வேண்டிய வேலைங்களை பாரு. ஓகே, நான் வர வேண்டாம். நம்பி, என்ன காயோ? கோர்ட்ல நான் அண்ணன் தங்கச்சி வருவன்னு சொன்ன மாதிரியே நீங்களும் சொல்லுங்க. அப்பதான் டைவர்ஸ் கேஸ் நிக்காம போகும். ஓகே காயோ. துரோகி, ஒன்ன நான் வெளியில எடுக்கணுமா? என் மகளை கொல்ல பிளான் பண்ண பாவி நீ உள்ளேயே கடந்து சாவுடா. என்ன இருந்தாலும் பெரிய டேலண்ட் இல்லைன்னு என்னங்க இத்தனை பேர் ஏமாத்திருக்கான். என்ன மச்சான் இப்படி ஆகி போச்சு? ஊர் உலகத்தை எல்லாம் ஏமாத்தணும், அப்படி ஏமாத்தணும். நீ சொன்னதாண்டா சரி. இப்ப எல்லாரும் உஷாராய் திரிறானுங்க. நம்ம ஏர் வாய்ஸ்னு சொல்லி எல்லாருக்கும் மொட்டைய போட்டோம். இப்போ பப்ளிக் நமக்கு மொட்டைய போடுறானுங்க. இனிமே யாரை ஏமாத்தி நம்ம நிம்மதியா வாழ முடியும்? ஒண்ணுமே புரியல மச்சான். அந்த பஸ் ஸ்டாண்ட்ல ஒருத்தன் நின்னுக்கிறானே, அவனை ஏமாத்தி ஒரு 100 ரூபா வாங்கி கட்டு பார்க்கலாம். மச்சே, வண்டி வாரம் கட்டுறான். இதெல்லாம் மேட்ரே இல்லை. 2 நிமிஷத்துல கையில் 100 ரூபா இருக்கும் பார். ஐயா, வெளியூர்லேருந்து வரேன். பர்ஸை பிக் பாக்கெட் வச்சிட்டாங்க. ஒரு 100 ரூபா கொடுத்தீங்கன்னா ஊருக்கு போய் அமுச்சு வச்சிருங்க ப்ளீஸ். ஐயா, இப்படி எத்தனை பேர் கிளம்புறீங்க? தர முடியாது போ. வண்டி குட்டி மாதிரி இருந்துக்கிட்டு பணம் கேட்குறேன். பர்ஸ் அடிச்சிட்டானு சொல்லி தானே காசு கேட்டேன். கொடுத்தானா? இல்லை. கையில் என்னது? வாட்ச். என்ன விலை?
150 ரூபா. நான் சொல்கிற மாதிரி போய் அவனோட சொல்லு. போக மாட்டேன் போல இருக்கு. ஐயா இந்த வாட்சை பாருங்கள், சிங்கப்பூர் வாட்ச், விலை 5000 ரூபா, உள்ள தங்க முள்ள இருக்கு. இதை வச்சுட்டு ஒரு 500 ரூபா கொடுங்க. நான் ஊருக்கு போய் பணம் அனுப்பிச்ச பிறகு நீங்கள் திருப்பி கொடுத்தா போதும். 500 ரூபாலாம் தர முடியாது, 400 ரூபா தான் தர முடியும். சரி பரவாயில்ல, கொடுங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. சகல அங்க பாரு, இங்கதான் நாம தப்பு பண்ணிட்டோம். அங்க பாத்தியா? ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது, அவன் ஆசையை தூண்டணும். அதான் பேசிக் ரூல். அதே சிங்கப்பூர் வாட்ச், ஃபாரின் வாட்ச்னு சொன்னதும் 500 ரூபாய் கொடுத்து வாங்குறான். இதுதான் பேராசை. இதை நாம தூண்டி விட்டுட்டோம்னா போதும், மண்ணை கொடுத்தா கூட வாங்குவானுவோம். நமக்கிட்ட என்ன இருக்கு கொடுக்கறதுக்கு? திங்க் பண்ணு சகல.